என்னம்மா சாப்பாட்டுல கல்லு? எவ்வளவுதான் ருசியான சாப்பாடா இருந்தாலும் ஒரு சின்ன கல் இருந்துட்டா ரசிச்சு சாப்பிட முடியாது. வீடும் அப்படித்தான். வேண்டாதவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா வீட்டு நிம்மதியே கெட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? இல்ல, என்ன கேட்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்திருக்காங்களே, அவனை பத்தி தான் சொன்னேன். கச்சேரிக்கு போற இடத்துல என்ன சந்திச்சு அவர் வேலை கேட்டாரு. பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. அதான் வேலைக்கு வர சொல்லிட்டேன். ஒருத்தர் பார்த்த உடனே நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் போதாதுமா. இப்போ ஒண்ணும் கட்டுப்பாடு. ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கே வெளியே அனுப்பிச்சிடுறேன். வேண்டாங்க, பாவம். நீங்க சொல்றபடி ஆரம்பத்துல கெட்டவனா இருந்தாலும் இப்ப தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? திருந்தினவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நாம என்ன சீர்திருத்த பள்ளியா நடத்துறோம்? அந்த அயோக்கியனை நம்பினா ஆபத்து தான். மத்தவங்களை அயோக்கியன்னு சொல்றதுக்கு முதல்ல நாம யோகியனா இருக்கணும். கேட்டியா? கேவலம் ஒரு டிரைவர் பயலுக்காக என்ன எடுத்து பேசிட்டு போறா? எதிர்காத்துல எச்சி துப்புனா அது நம்ம முகத்துல தாங்க விடும். விடுங்க. என்ன கதை மாற ஆரம்பிச்சிடுச்சு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. வர சொன்னீங்களாமே, என்னம்மா விஷயம்? ஒண்ணுமில்ல. கற்பகம் தான் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதை சட்டப்படி செய்யத்தான் உங்களை வரவழைச்சேன். அப்படியா? நான் அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நாம அதை கோயில்ல ஒப்படைச்சிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அந்த நல்ல காரியத்தை அன்னைக்கு வச்சுக்குவோம். ஆகட்டுமா? அப்ப நான் வர்றேன். சொத்து எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்க போறாளாமே. யார் சொல்லி இந்த முடிவுக்கு வந்திருப்பா? என்ன பண்றது? கிடைச்சதை இப்ப சுருட்டிக்குவோம், அப்புறம் சொத்தை பத்தி பேசிக்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் பண நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சுட்டேன். கற்பகம் பேர்ல. இப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காம போயிடாது. மூக்க தொடக்கிறியா இல்ல தயிர் கிடையிறியா? என்ன எடுக்கிறேன்? சுபா, சாப்பிட இருக்கியா? ஐ எம் சாரி. கோவிச்சுக்காத கொட்டாம்பட்டி. அண்ணன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு ஏன் எடுக்குது? சட்டிக்கும் உன் தலைக்கும் வித்தியாசம் தெரியல, தட்டி விட்டேன். ஆமா, விடிஞ்சதுல இருந்து திங்க் பண்ணி ரொம்ப கிழிச்சிட்டீங்க. ஏதோ யோசனை சொல்லியா? மாஸ்டர், 5 10 வேணும்னா பட்டக்குன்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஐடியா இல்ல கேக்குறீங்க. அது என்னமோ உங்க அந்த டிரைவர் பையன் வந்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை. ஆமா புகுந்த மாதிரி இப்ப அவன் புகுந்து உங்களவே வெட்டலாம் போட்டுருக்கு. எதுக்கும் ஒரு 5000 10,000 என் கையில கொடுத்து வைங்க. துபாய் என்ன கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிறேன். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன், வேண்டாம்னா விட்டுடுங்க. அந்த சொத்தை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா. இப்படி உளறீங்களே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு ஜூலு பாஷையில சொன்னேன். நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். நீங்க கத்ததெல்லாம் கேட்டுதானே ஆகணும். சொல்லி தொலை. உங்க சிக்கலை தீர்க்க ஒரே ஒரு வழி இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதா? அது மானஸ்தான் செய்யற வேலை. அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதா? அது மகையம் செய்யற வேலை. நான் செய்யற வேலை தான் இருக்கா? இருக்கு. சொல்லு. உங்களுக்கு கை வந்த கலை கொலை, மர்டர். கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டிரைவர் பையல இப்ப கொலை பண்றதுல என்ன லாபம்? அதுவும் இல்லாம இந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சே. அப்ப வக்கீல் ஒழிச்சிருவான். அதன் கத்தனை பத்திரத்துல எழுதுவான். ஏன் சொத்தையே ஒழிச்சுருவோமே, கேசே இருக்காது. அதுதான் கல்யாணி மாஸ்டர், நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல, கற்பகம். கற்பகம். மாஸ்டர், கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா. அவளை தீர்த்துட்டா
சொத்து பூராவும் அவளுக்கு கார்டியனா இருக்கிற உங்க சம்சாரத்துக்கு வந்துடும். உங்க சம்சாரத்தோட கையில வந்துச்சுன்னா அது உங்க கையில வந்தா மாதிரி தானே. என்ன பெருசா யோசனை பண்றீங்க? ஃபாரின்ல இந்த மாதிரி கொலை பண்றது ஷேவ் பண்ற மாதிரி அவ்வளவு சிம்பிள். பாருங்க என்னையா லோக்கல்லயே 4 உழவனை எடுத்து திருவாளையறாங்க. துவான் துவான். நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு கற்பகத்துக்கு கச்சேரி இருக்கு. வர்ற வழியில அவளை வழிமறிக்கிறேன், சுருக்கு மாட்டுறேன், சொர்க்கத்துக்கே அனுப்புறேன். ஐயா, உனக்கு என்னையா நான் துரோகம் பண்ணேன்? கை கிட்டது வாய் கிட்டாம பண்ணிட்டியே. ஆமா, உனக்கு இருக்கிறது மூக்கால பீரங்கியா? மாடசாமி, என்னமோ 10 பைசா பழத்துக்கே இப்படி சொல்றியே. நான் இன்னும் கொஞ்சம் வேகமா தும்மி இருந்தா நீ கூடைய பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பி. அப்போ உங்ககிட்ட பேசணும்னா மைதானத்துல இருந்தா பேசணுமா? இப்படித்தான் இன்னைக்கு ஆசையோட என் பொண்டாட்டி அழைக்க போனேன். நீரு? ஆமா, நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன, படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலைய நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு இப்ப புரியுது. யோ, பெரியசாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிரமா கமலஹாசன் மாதிரி ஆயிடும்னு. நீ கமலஹாசன் மூஞ்சி. அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்சல் பழகணும்னா நீர் இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி, கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கட்டிக்கிட்டு கரையோரமா நீந்திக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறவன் என்ன நினைப்பான்? நீர் யானைன்னு நினைப்பான். நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயமா இருக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ, அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10 பத்தாதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா, புருஷனால கைவிடப்பட்டவனா ஆடாடாடாடா. இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மேல்மருவத்தூர் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினா மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ, முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்க தானே வேணும். ஏதோ கொண்டு வர்றேன். காணிக்க வேணும், தர்றேன். பத்து, 20, 30, 40 ரூபா பெரிய காணிக்கதான். அம்மா, அம்மனுக்கு 1000 கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது 40 ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. யோ, சாமி மனுஷா, சீக்கிரம் வாயா. என்னடி ஏண்டி சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க பாருயா, நம்ம மவனை தேடுபட்டு அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனா? ஆமா. மகனே, மகனே, உன்னை தேள் கொட்டிடுச்சா? எந்த சென்றா கொட்டினது? செந்தேளா, கருந்தேளா, நட்டுவாக்காளியா? சொல்லுடா மகனே, சொல். அட பாவி மனுஷா, மவன் மயங்கி போய் கிடக்கான். மனுநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கா. எந்திரியா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு? இந்தாயா, ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்து 5 10 கடன் வாங்கிட்டு வாயா. ஊர்ல அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான். நான் எவன் கைய அறுத்து சுண்ணாம்பு கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ.
காட்டுறேன் பல்ல. ரங்கா ரங்கா, என் குழந்தை தேல் கொட்டிடுச்சுப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ, பணம் இல்ல. ஒரு 5 பத்த கொடுப்பா. அடடா, என்கிட்ட இருந்ததே 1 ரூபாதான். அதையும் இப்பதான் அம்மன் உண்டியல்ல காணிக்கையா போட்டேன். மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே. உன் நிலைமை இப்படி ஆகணும். அடடா. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, பாவம் இவன் குழந்தைய தேள் கூட்டிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல. ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவுமே, அம்மனுக்கு காணிக்கேன்னு சொன்னதும் இருந்த 40 ரூபாயே எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை. இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. நீங்க காணிக்கையா செலுத்துற 40 ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மாடசாமி, மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேட்கிற. வாங்கிக்கோ. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லம்மா, அத்தனையும் வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டிருக்கீங்க, ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்ட 40 ரூபாய். அம்மா பராசக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உண்டியல்ல வெறும் காகிதம் தானே போட்டேன், எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா, இந்த பாவிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா. இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாத்தவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா. தவறுக்கு வருந்துறவங்கள அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க, இந்த பணத்தை எடுத்து. பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு. நான் தரல, அந்த தாய் தர வச்சுக்கோங்க. பரவாயில்லையா, வாங்கிட்டு போ. அம்மா ரொம்ப நன்றிமா. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துறமா. ரொம்ப நன்றி. துக்காராம், நீயா? என்னப்பா ஆளை அடையாளம் தெரியல? பார்த்து வந்திருக்க கூடாதா? இந்நேரம் வண்டியில் அடிபட்டு இருப்பீல்ல. பார்த்து வந்திருக்கலாம், கண்ணு தெரியலையே. துக்காராம், துக்காராம். அம்மா, எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. உங்க பேர் என்ன? நான் பாப்பா டிரைவர் சுந்தரம். டிரைவர் சுந்தரமா? யா, உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தனம் தேடணும்னு தான் இந்த தாயோட சன்னிதானத்துல காத்து கிடந்தேன். அதப்பா உன்னை அனுப்பி வச்சுட்டா. உன் ஆயத்திறந்து ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பா. உன் காலை பிடிச்சு கெட்டி கேட்கிற. என்ன இதெல்லாம்? ஏன் கால ஏன் விழுகிற? சுந்தரம், உன் மனைவி உத்தமி, ஒரு பாவமும் அறியாதவன். ராஜலிங்கத்தோட பேச்ச கேட்டு அவன் நடத்த கெட்டவனு போய் பேசி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டையா. அப்படியா? ஆமாப்பா. தெரியாம செய்யற பாவம் எல்லாம் தண்ணியில எழுதுற மாதிரி, தெரிஞ்சு செய்யற பாவம் எல்லாம் கல்லுல செதுக்குற மாதிரி. நான் செஞ்ச பாவம் எல்லாம் தெரிஞ்சு செஞ்சதப்பா. அது அழிக்கவே முடியாது ஐயா, அழிக்கவே முடியாது. துக்காராம், 7 லோகத்துக்கும் தலைவியாச்சே. அவ சன்னிதானத்துல போய் பேசிட்டனே, அத்தா சும்மா விடுவாளா? ராஜலிங்கம் உன்னுடைய மனைவியை கற்பழிச்சத இந்த கண்ணால பார்த்தேன்னு போய் சத்திய வச்சனே. உண்மையிலேயே அந்த 2 கண்ணையும் அவ பறிச்சுட்டாப்பா. சுந்தரம் பறிச்சுட்டா. சுந்தரம் ஐயா, மறுபடியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு ஆசை. நேத்தும் நான் இது மாதிரி ஒரு முழப்பூ தானே உனக்கு போட்டேன். பக்தியோட உனக்கு சூட்டப்படுற வேப்ப மாலையும் பூ மாலையும் பல பக்தர்கள் வீட்டுல வளர்ந்திருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் வீட்டிலே நடத்தி காட்டிட்டே தாயே. மாமா, நீங்களா? ஆமா மாமா. வாங்க மாப்பிள்ள. அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போவே நினைச்சேன், ஏதோ நல்ல சகுனன்.
தாயே. என்ன மாமா, பூ வளர்ந்துச்சா? ஆமா, நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட ஒரு முழ பூ எப்படி வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும். பவானி எங்க மாமா? வேலைக்கு போயிரு. வேலைக்கா? ஆமா, நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து ஒரு மில்லுல வேலை பார்க்குது. நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் அவசரப்பட்டு பவானியை பிரிஞ்சு போயிட்டேன். பரவாயில்ல, ஒரு வருஷம் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம்தான். ஏதோ என் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? இருங்க, நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். பரவாயில்ல மாமா, கோயில்ல முதலாளிமா காத்துட்டு இருப்பாங்க, நான் அவசரமா போயாகணும். பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் மாப்பிள்ள, நான் வரேன் மாமா. சுந்தரம், என்னம்மா? அந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை போட கேட்கணும் போல இருக்கு. சுந்தரம், என்னாச்சு? என்னன்னு தெரியலமா, இதா பாக்குறேன். அம்மா, பெட்ரோல் லீக் ஆயிருக்கு, பக்கத்துலதான் பங்க் இருக்கு, கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களா இங்க? ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா? உன் கதைய ஊருக்கு தெரியாம ஒரேடியா முடிக்கிறதுக்காகத்தான். இது நான் எதிர்பார்த்ததுதான். அம்மா, நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வைக்க சொன்னவரு, உன் நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னவரு, நான் உன்னை கொலை பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்லலையா? உன் பக்கத்துல உனக்கு துணையா இருந்த டிரைவர் பயல என்ன தந்திரமா பிரிச்சு அனுப்பிச்சேன் பாத்தியா? அதான் ராஜலிங்க. விளக்குல தானா வந்து விட்டி பூச்சி விழறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல, சாபம். என்ன அழிச்சிடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே, அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறியா? நீ செத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்குன்னா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். ஆனா நிச்சயமா என் சாவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சாபமா கொடுக்கற, அதையும் பாக்குறேன்.
அம்மா பரப்பலாமா? அம்மா 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 என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா ஐயோ தாய பராசக்தி. எங்க முதலாளி மயக்கமா இருக்காங்க. அவங்கள அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. ஆஸ்பத்திரிக்கா? பணத்தை புதைக்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. சார் தகவல் கிடைச்சுதான் வந்திருக்கோம். தந்திரமா இவங்களை தனியா கூட்டிக்கிட்டு வந்து நீ கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒருத்தர் கார் நம்பரோட போன் செய்து எங்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல உன்னை மடக்கி பிடிக்க வந்திருக்கோம். சார் நான் கொலை பண்ணல சார். சத்தியமா நான் கொலை பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். கான்ஸ்டபிள் அரெஸ்ட். அம்மா இந்த பூக்காரி பூங்காவனத்தை அதிசயமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிய, என்ன விஷயம்? உன்னை எதுக்கு கூப்பிடுவாங்க? பூ வாங்கதா? வேற என்ன, பிரசவம் பார்க்கவா கூப்பிட போற? கூடிய சீக்கிரம் அதுக்கும் கூப்பிடுவேன். என்னமா சொல்ற? அவரு அதான் எங்க வீட்டுக்கார் வர போறாரு. அதானே பார்த்தேன். பூ வாங்குறதுக்கே பூவா தலையா போட்டு பாக்குறவளாச்சே நீ? தலை நிறைய பூ வச்சு தழைய நடந்து வந்து வேலை முடிஞ்சு வீடு திரும்புற புருஷனை வரவேற்கணும்னு எனக்கும் ஆசைதான். அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு தானே வந்திருக்கு. அடி சக்க, அதான் புது பொண்ணு மாதிரி பூ வாங்க வந்துட்டியா? எத்தனை முழம் வேணும்? 3 முழம் கூட போதும். 5 முழமா வாங்கிக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் வர போறாரு. விடிய விடிய மணக்கணும் இல்லையா? கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிரைவர் சுந்தரம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கற்பகத்தை தன் காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார். அதற்கு கற்பகம் மறுத்துவிடவே அந்த ஆத்திரத்தில் சுந்தரம் கற்பகத்தை கொலை செய்து விட்டார் என்பது சாட்சியங்கள் மூலம் சந்தேகமற நிரூபணமாகிறது. எனவே சுந்தரத்திற்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னடா சரி, உடம்பு சரியில்லையா? உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணும் இல்லைங்க. ஓஹோ, இந்த செத்து போன கற்பகத்தையும் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது? போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, வெளியில போயிட்டு வருவோம். எங்க? சினிமாவுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே பேங்க் போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரும் செலவுக்கு. ஏன்னா கற்பகத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுற உரிமை உனக்கு தானே இருக்கு. அதான். என்ன மன்னிச்சிருங்க. அவ பணத்துல இருந்து பைசா கூட நான் தொட மாட்டேன். கற்பகம் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட்டு போறேன். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். பைத்தியம் பைத்தியம். ராஜேஸ்வரி, முதல்ல உயிரோடு இருக்கிற ஆம்பளை மனசை திருப்திப்படுத்த பாரு. வர்மா, எனக்கு ஏராளமா செலவு பண்ணிய பழக்கமாயிடுச்சு. இப்ப நீ செலவு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, பழையபடி கடத்தல் கள்ளச்சாராயம் இறங்க வேண்டியதான், வேற வழியே. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. நான் அந்த கேவலமான நிலைக்கு போகக்கூடாதுன்னா சொத்து கோயிலுக்கு போகக்கூடாது, என் கைக்கு வரணும். என்ன பாக்குறேன்? நல்லா யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வா. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சுந்தரம், டாக்டர் வந்திருக்கார்.
நீங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தரா? ஆமா, ஏன்? அவ சக்தி உள்ளவன் நீங்க நம்புறீங்களா? அதை விட சூரிய சுடுமான்னு நீ கேட்டிருக்கலாம். ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற எனக்கே ஒரு முறை அம்மை கண்டு சாவோட நான் போராடிட்டு இருந்தப்போ அந்த ஆபத்துல இருந்து அந்த தாய் தான் என்ன காப்பாத்தினா. அவ சக்தி உள்ளவன்னு சொல்றதுக்கு எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குப்பா. ஆமா, அவ சக்தி உள்ளவதான், சக்தி உள்ளவதான் டாக்டர். அத அவ சாதிச்சு காட்டிட்டா. சாவோட வாசல்ல நிறுத்தி என்ன சிந்திக்க வச்சுட்டா. டாக்டர், கண்ணிருந்து குருடனா, கட்டின பொண்டாட்டி மேலைய கலங்க சுமத்தின பாவி சார்னா, ஒரு விதவைய போனவளை தவிக்க விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்த துரோகி சார்னா, அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு அந்த தாய் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கா. இல்லைன்னா நிரபராதியான என்ன நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லுமா? செய்யாத கொலைக்கு சட்டம் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமா? என்னப்பா சொல்ற? நீ நிரபராதியா? அப்போ உன் முதலாளி அம்மாவை நீ கொலை செய்யலையா? என் மனைவியோட சந்தோஷத்தை கொன்னதை தவிர மனசார வேற எந்த குற்றத்தை நான் செய்யல சார். ஓ, தூக்கு மேடைக்கு வந்திருக்கிற ஒரு நிரபராதிய என் வாழ்க்கையில இப்பத்தான் முதலா சந்திக்கிறேன். அந்த மருவத்தூர் அம்மாவோட கருணையில எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்ட கதையை கேட்டிருக்கேன். ஆனா அவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை இப்பத்தான் நான் பார்க்கிறேன். கவலைப்படாத, நிச்சயம் அந்த தாய் உன்னை காப்பாத்துவா. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த கோயிலை தேடி வந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பக்தர்களை சோதிக்கிறவதான், ஆனா கைவிடுறவல்ல. என் கற்புக்கு ஒரு சோதனை வந்தப்போ அந்த சோதனையிலிருந்து காப்பாத்தினவன் நீதான். என் சந்தோஷத்துக்கு ஒரு சோதனை வந்து என் புருஷனை பிரிஞ்சு நான் தனிமரமா நின்னப்போ அவர் மனம் திருந்தி என்னை தேடி ஓடி வர காரணமா இருந்தவளும் நீதான். அம்மா, மகமாயி, மாரியாத்தா, மேல்மருவத்தூர் தாயே, கடைசியா இப்போ என் உயிருக்கும் மேலான இந்த மாங்கல்யத்துக்கே சோதனை வந்திருக்கு. இந்த சோதனையில இருந்தும் நீதான் என்னை காப்பாத்தணும். ஏன்னா இந்த மாங்கல்யம் நீ போட்ட பிச்சை, நீதான் என்னை காப்பாத்தணும். அம்மா, தாயே, என் புருஷனை நீ சாவலேந்து மீட்டு என்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த சன்னிதானத்தை விட்டு போக மாட்டேன். பகலானாலும் இரவானாலும் மழையானாலும் புயலானாலும் நான் இந்த கோயிலை விட்டு நகர மாட்டேன், நகரவே மாட்டேன். அம்மா, இந்தாங்க பூ. பொன்னை நம்பி உச்சியிலே, பொன்னை நம்பி உச்சியிலே பூ முடிச்சேன் தாயே. முடிச்ச பூவு நிலைச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. முடிச்ச பூவு நிலைச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. பொன்னை நம்பி நெத்தியிலே, பொன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வைச்சேன் தாயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. பார்க்க வச்சே பரிசம் போட பார்த்திருந்தேன் நான் தான். அருள் வாக்களிச்சே எனக்கு நல்ல வாழ்வளிச்சவன் நீதான். பார்க்க
ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு? மெதுவா மெதுவா. என்னமாச்சு உனக்கு? என்னமாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? அட கொலைகார பாவி, ஒரு பாவம் மறையாத அந்த அப்பாவி பொண்ணு அநியாயமா கொலை செஞ்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? கொலையா? யாரு? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் போய் சொல்றேன்? கற்பகம் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது வழி மறைச்சு அவளை கொலை செய்யல? அந்த பழி அப்பாவி டிரைவர் மேல போட்டு அவனை தூக்கு மேடைக்கு அனுப்பல? சட்டத்தையும் மனுஷன் நீ ஏமாத்தலாம், தெய்வத்தையும் தர்மத்தையும் உன்னால ஏமாத்த முடியாது, முடியாது. ராஜேஸ்வரி, என்னடா இது? எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்றா. எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா நெருப்பு, 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 குங்குமம். ஒரு பத்தினி பெண்ணோட நெத்தில இருக்கிற குங்குமம் நெருப்புக்கு சமானம். தவறு செஞ்சவன் தாலி கட்டினவனாவே இருந்தாலும் அவனை அது விட்டு வைக்காது, சுட்டு எரிச்சிடும். சாப்பிட போலாம், சாப்பிட போலாம். பலகாரம் தான், பாஷாணம் இல்ல. எனக்கு பசிக்கல. பாவம் பண்ணவங்களுக்கு தான் வேலைக்கு பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு பசிக்கணுமே. பசிக்குது, பசிக்குது. அப்ப சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. ஏன் ஒரே குழப்பமா இருக்கு? இது ஆரம்பம் தான். என்ன பேரு? ஒழுக்கமா இருக்கா? விசிறி விடுறேன். புயல் வெளியே இல்ல, மனசுக்குள்ள.
ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல தொடாதே தொடாதேன்னு கதர்னவங்களை விட்டு வைக்காத நீங்களும் இப்படி பேசுறீங்க. அது வந்து அது மருவத்தூராளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தப்பு செஞ்சவங்களை அவ உடனே தண்டிக்கிறது இல்ல, திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. அப்படியும் திருந்தலைன்னா கையில சூலத்தை எடுப்பா. இதையே என்கிட்ட சொல்ற? நோயாளி கிட்ட தானே மருந்த பத்தி சொல்லணும். உண்மையாவா? என்னங்க இது சிந்து பாட்டு கதையில வர மாதிரி சீப்பும்பா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியலையே. அதானே உங்க சம்சாரம் நீங்க கொலை பண்ணத கண்ணால பார்த்தா மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது புராண காலம் இல்லங்க, ராக்கெட் காலம். ஒண்ணு இல்லைங்க, நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்கல்ல, அதுல வந்த கோளாறு தான். சரியா சொன்னையா? குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி. சிச்சே, பிராந்தியம் இல்ல விஸ்கியும் இல்ல. உண்மைதான். வேணா உன் தலையில அடிச்சு சத்தியம் மட்டுமா? நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில தானா? இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா 4 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு $1,00,000 வாங்கிட்டு போயிருப்பான். இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துருச்சு வேப்பலையால 4 அடி அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து வச்சிருப்பாங்க. இது அமெரிக்காவிலையும் நடக்கல, கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல, என் வீட்டுல நடந்திருக்கு. நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதான் கவலை. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். விபராய் லங்கா விலங்கு பவனி சேவியாய், பயப்படாதையா, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு யோசனை பண்றேன். என்ன வந்துருச்சா? வந்துருச்சு தும்முது. ரொம்ப முக்கியம். அடிக்காதீங்க, ஒரு யோசனை சொல்றேன், கதை கொடுங்க. ஐயோ கிட்ட போகாதீங்க, கீழே விட நினைச்சு காதை கடிச்சிருவான். சும்மாரியா, இது ஆடி மாசம் தானே? ஆமா. உங்க சம்சாரம் வருஷம் அம்மனுக்கு கஞ்சி படைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம். அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும். கொதிச்ச கஞ்சி இறக்கலாம்னு பார்த்தா இவங்க அங்க போயிட்டானுங்க. முனியா, பயங்கரமான விஷயம். இத கஞ்சில கலந்துட்டீங்க, குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு. ஏன்பா முனிரத்னம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? கஞ்சி காய்ச்சி எவ்வளவு வேலை ஆச்சு? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இறக்கம் வாங்கய்யா. புரியா? அம்மா, கஞ்சி ஊத்த ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் இருங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு. வேப்பிலக்காரிக்கு படிக்கிற கஞ்சியில வேப்பில போடுறது சம்பிரதாயம் ஆச்சே, மறந்துட்டீங்களா? ஆமாம்மா. அம்மா, வேப்பில அதிகமா போட்டீங்களே, கஞ்சி கசக்காது? இது கசக்கிற இலைதான், ஆனா அதுவே இப்ப கசப்பை எடுக்கிற இலை. அம்மா, வேப்பில ஒரே நீல நிறம் ஆயிடுச்சுமா. கசப்பை எடுத்துருச்சு, நீங்க கஞ்சி ஊத்துங்க. தேவாமிர்தமா இருக்கு. ஆத்தாளுக்கு படைச்சது ஆலகால விஷமா இருந்தா கூட அமுதம் ஆயிடுமே. எல்லாரும் போட்டுங்க. வாங்க வாங்க ஐயா. என்னடா கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணும் ஆகலையே. அந்த விஷயம் என்னாச்சு? பாம்பு 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 பாம்பு. பாம்பு பாம்பு
என்னாச்சு? பாம்பு 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 அதோ பாம்பு பாம்பு. அதை கொடுங்க எப்படி? பாம்பை பார்த்து பயப்படவும் வேண்டாம், அதை அடிக்கவும் வேண்டாம். அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? பல்லு நிறைய விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு பல்லுல தான் விஷம்னு எல்லாருக்கும் தெரியும். மனுஷங்க எங்க விஷத்தை மறைச்சு வைக்கிறாங்க, எதுல கலப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு, நீ தத்துவம் பேசிட்டு இருக்க. நாகம்மா தப்பு பண்ணவங்களதான் தண்டிக்கும். நீங்க என்ன விஷயம் பண்ணீங்க? அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல சரணடைஞ்சிட்டா வந்த ஆபத்து விலகி போயிடுங்க. இப்ப பாருங்க, அம்மா நாகேஸ்வரி, என் புருஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணிருந்தா அவரை மன்னிச்சிருமா? போயிடுச்சு, பார்த்தேன். சுந்தரம், கோர்ட் உத்தரவுப்படி உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாலே உன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா எங்ககிட்ட சொல்லு. அதை நிறைவேற்றி வைக்க சட்டம் எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கு. சொல்லுப்பா, உன் கடைசி ஆசை என்ன? சொல்லு. சார், உத்தமமான மனைவி அடைஞ்சும் அவளோட வாழ கொடுத்து வைக்காம அவளை பிரிஞ்சு வந்த முட்டாள்லாம் அவளுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்காம இறந்து போயிட்டேன்னா மரணத்துல கூட மனசாந்தி கிடைக்காது. சார், எப்படியாவது என் மனைவி எங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் என் கடைசி ஆசை. கவலைப்படாதப்பா, உன் கடைசி ஆசை நிறைவேற்ற வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். அது ஒரு காலம் முடியாது. எக்காரணத்தை கொண்டு நான் இந்த கோயிலை விட்டு வரமாட்டேன். ஏமா இப்படி பிடிவாதமா பேசுறேன்? அங்கே உன் புருஷ மரணத்தோட வாசல் நிக்கிறாரு, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் துடிக்கிறார். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. மனம் திருந்தின அவரை நிச்சயமா மேல்மருவத்தூரா மன்னிப்பா. மரணத்திலிருந்து அவரை காப்பாத்துவா, இது உறுதி. உன் பக்தியை நான் பாராட்டுறேம்மா. ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை வேற, நடைமுறை வாழ்க்கை வேற. இன்னைக்கு வந்து நீ சந்திக்கலன்னா அப்புறம் ஆயுள் முழுக்க நீ அவரை பார்க்கவே முடியாதம்மா. தயவு செஞ்சு இந்த அன்னையோட ஆலயத்துல நின்னுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க. சட்டம் என் புருஷனுக்கு சாவம் நிர்ணயிச்சிருக்கலாம், ஆனா அந்த தர்மத்தாய் அதை தடுத்து நிறுத்தியே தீர்வா. நான் சொல்றேன், தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட அவரோட வருகைக்காக இந்த அன்னையோட ஆலயத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. போதும், போயிட்டு வாங்க. ஆல்ரைட். நம்பிக்கைதான் தெய்வம். அந்த தெய்வம் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கட்டும். அம்மா அகிலாண்டேஸ்வரி, கேட்டியா? என் புருஷனை பார்க்க நான் ஜெயிலுக்கு போகணுமா? அவங்களுக்கு என்ன தெரியும் உன் சக்தியை பத்தி? அம்மா, இது என் மாங்கல்ய பிரச்சனை மட்டும் இல்ல, உன்மான பிரச்சனையும் கூட. நீதிமன்றம் தவறு பண்ணாலும் நீ விட மாட்டேன். நீதியை காப்பாற்றியே தீர்வேன்னு நீ இந்த உலகுக்கு புரிய வச்சே தீரணும். உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லையா? மருந்து கடைக்கு போய் கடுமையான விஷத்தை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா ஏதோ ஹோட்டலுக்கு போய் ரசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். தின்னும் கூலிங்க சனியனுங்க. ஆனா என்னங்க நீங்க விஷத்தை வாங்கிட்டு வரும்போது நல்ல விஷமா கெட்ட விஷமான்னு குடிச்சு பார்த்தா வாங்கிட்டு வர முடியும்? இருக்கிறதுல பயங்கரமான விஷம்னு கடைக்காரன் சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா என் பொண்டாட்டி செத்துக்கணும்ல? உங்க சம்சாரம் மட்டும் இல்லைங்க, அந்த விஷக்கஞ்சியை சாப்பிட்ட இந்த ஊரே எல்லாம் காலி ஆயிருக்கணும். நம்மளை தவிரங்க. அந்த பொண்ணை கொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டியை தீர்த்துலாம்னு பார்த்தா முடியலையா? ஏங்க, நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ முதல்ல யோசனையை சொல்லு, ஒத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சூனாம்பேட்ல இருந்து ஒரு 3 மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா. சரி. அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு. சரி. அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு. அங்க போய் படுத்துவங்களாங்கிறீங்களா? சும்மா இரியா, நான் சொல்ல போறது பெரிய விஷயம். எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்க உருவம் அப்படி. வாங்க சொல்றேங்க. அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான், மாந்திரியத்துல பெரிய ஆளு. அவன்கிட்ட போனா ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிச்சிடுவான். எனக்கு தெரியுமே, இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு. சும்மா இருங்க, அவன் பாவமே பாவம்.
பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன்னு இதுவரைக்கும் சண்டையே விடாம பொழைச்சுக்கிட்டு இருக்கான். போயும் அவன்கிட்ட போலான்றீங்களே. சாம்ராஜி, அவன் பெரிய மந்திரவாதி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கே போறேன். ஜானஜாகினி, மாயமோகினி, மந்திர யந்திர மாந்திரீக மகாகாளி. மாந்திரீகத்திலிருந்த மல்லீஸ்வரனை மிஞ்சக்கூடியவங்க இந்த மாகாணத்திலே கிடையாது. ஏவல் செய்து எத்தனையோ உயிர்களை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சூன்யம் பண்ணி பல உயிர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பி வச்சிருக்கேன். இத பாரு, நீ மந்திரம் பண்ணுவியோ தந்திரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அதாவது என் பொண்டாட்டி சாத்தி, அவளை கொலை பண்ணணும். அதே நேரத்தில் கொலை பண்ணது வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன். இதோ இந்த மாட்டு பொம்மைக்கு ஏவல் செஞ்சு விட்டா பண்டையில இருக்கிற காலமாட அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு உங்க மனைவி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு முட்டி கொடும். ஊரை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி ஏதோ ஒரு மாடு முட்டி செத்தான்னு தான் பேசும். நீ மாட்ட விடுவியோ ஆட்ட விடுவியோ எனக்கு தெரியாது. பொட்டி நிறைய பணம் இருக்கு, காரியத்தை முடி. ஓம் ரீம் கிரீம் கேட்கணி. ஓம் ரீம் கிரீம் கேட்கணி. ஓம் ரீம் கிரீம் கேட்கணி. என்னடா அது அநியாயமா இருக்கு? ஒரு பசு காளமாட்ட கொல்றதாவது? அது பசு இல்லங்க, பசு உருவத்துல அந்த மேல்மருவத்தூர் அம்மனே வந்து இறங்கியிருக்கா. அப்படி இல்லாட்டா இப்படி ஒரு அற்புதம் நடக்குங்களா? ஆமாங்க, உங்க சம்சாரம் சாதாரண பெண்மணி இல்லைங்க. அவங்க மேல ஒரு பெரிய தெய்வ சக்தியே இருக்குது. இனிமே அவங்க உயிரோட விளையாடுறது பெரிய ஆபத்து. ஜாக்கிரதையா இருங்க. என்ன கிடையாது, திடீர்னு ரெண்டு பேரும் கட்சி மாறிட்டீங்க. நாங்க மாறலங்க, அவ மாத்திட்டா. குரு, எனக்கு பயமா இருக்கு. என் ரெண்டாவது சம்சாரம் வீடு பக்கத்துல இருக்கு. நான் வரட்டுமா? நில்றா. உனக்கு மட்டும்தான் பயமா இருக்குதா? உனக்கு மட்டும்தான் ரெண்டாவது சம்சாரம் இருக்குதா? சப்ஜாரா எனக்கு இருக்குதா? இனிமே உங்க சங்காத்தமே வேண்டாம். எங்க ரெண்டு பேரையும் விட்டுருங்க. உங்கடா தொடர்ந்து பசங்கடா. இனிமே உங்க யோசனை நானும் கேட்க போறேன்டா. என் பொண்டாட்டிய என் கையாலேயே கொள்றேன். ஆடி போறதுக்கு மேல்மருவத்திற்கு கூட்டிக்கிட்டு போறதா ஆசை காட்டி கார்ல ஏத்திக்கிட்டு காட்டு பக்கம் கூட்டிக்கிட்டு போய் அங்கேயே கொன்னு அங்கேயே புதைச்சி அப்புறம் சொல்லுடா. சுந்தரம், சாப்பிடுப்பா, சாப்பிடு. நீ உயிரோட இருக்க போறது இந்த ஒரு ராத்திரி தான். விடிஞ்சா உனக்கு தூக்கு. இருக்கிற இந்த கொஞ்ச நேரமாவது எங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போப்பா. ஐயா, என்ன ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிற உங்க அன்பான மனசுக்கு ரொம்ப நன்றி. என்ன செய்யறது, நெருப்புல சுட்டுக்கிட்டு அதுக்கு வந்திருக்கு.
நான் நெருப்புக்குள்ளேயே நிக்கிறேன். உன்னுடைய நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன்ப்பா. ஆனாலும் நாங்கெல்லாம் வழிகாட்டி மரமாதிரி வழிகாட்டத்தான் முடியுமே தவிர வழித்துணையா வர முடியாதவங்க. எப்படியோ மரணம் தேதியும் நேரத்தையும் குறிச்சுக்கிட்டு வந்து உன் முன்னாடி நிக்குது. இரக்கமில்லாத அந்த மரணத்துக்கிட்ட இருந்து யாரால தப்பிக்க முடியும்? அடுத்த ஜென்மத்திலேயாவது நீண்ட ஆயுளோட வாழணும்னு உன் குலதெய்வத்தை வேண்டிக்கப்பா. அம்மா, இன்னைக்கு உன் சன்னிதானத்துல ஆடிப்புற திருவிழா நடக்க போகுது. ஆனா அங்க என் புருஷனை தூக்குல போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. விடிய விடிய இங்க உனக்கு திருவிழா, விடியும் போது அங்க என் புருஷனுக்கு தூக்கு. தாயே, நீ முக்காலமும் உணர்ந்தவ, எக்காலமும் தவறு பண்ணாதவ. அந்த நம்பிக்கையிலதான் இந்த கடைசி நேரத்திலையும் உன் காலடியே சரணம்னு விழுந்து கிடக்குறேன். அம்மா, திருவிழாவில தீச்சட்டி ஏந்தி உன் திருக்கோயில வலம் வர்றவங்களுக்கு தீராத வினையெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. என் வினை தீர, என் மாங்கல்யத்தை காப்பாத்த நடக்க போற திருவிழாவில நானும் தீச்சட்டி ஏந்திர தீ மிதிச்சு உன் திருக்கோயில வலம் வர என் புருஷனை மட்டும் காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே, சேர்த்துரு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி தவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி அங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி நவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி அங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் 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 ஓம். தீச்சட்டி கையேந்தி திருக்கோயில் சுற்றி திருவலம் வருவோர்க்கு தருவாயே வெற்றி. பூச்சட்டி போல் இங்கு புது வாழ்வு மலரும், பூவோடும் பொட்டோடும் மாங்கல்யம் வெளிரும். ஆகாயம் முதலான ஐம்பூதம் நீயே, ஏகாந்த வெளியில் நடத்தியதுகின்ற மாயே. அடல் மீது நடைபோடும் அடியார்க்கு நிழலே, அனல் மீது நடைபோடும் அடியார்க்கு நிழலே, தினந்தோறும் அருள்கின்ற தயவான பொருளே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி தவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி ஆங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் 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 ஓம். பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய். மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய். பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய். மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய். பூவே பூவே சொல்லடி தாயே சிவசக்தி, இங்கு புண்ணியம் தழைத்திடுமா? இந்த பூவும் பிழைத்திடுமா? உண்மைக்கு இங்கே வடிவானாள் இந்த பெண்மைக்கு யார் காப்பு? இதில் என்னடி உன் தீர்ப்பு? கொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம். கொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம். ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக
மருவத்தூர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும். அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும். அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும். சக்தியோ 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 சக்தியோ. கைவிலங்கை மாட்டிக்கொண்டவன் கொலைக்களத்தில் இங்கே. பூவிலங்கை மாட்டிக்கொண்டவள் புலம்புகிறாள் அங்கே. குற்றமில்லா கோவலனோ கலங்குகிறான் இங்கே. மற்றும் ஒரு கண்ணகி போல் மனைவி அவள் அங்கே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி நவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி ஆங்காரி அலங்காரி ஓம் அருங்காரி சுகுமாரி கௌமாரி ஓம். இருவிழியில் புனலொழுக இளமனதில் அனலெறிய ஒரு மகளின் அழுகுரல் உனது செவி புகுமோ. தலைவன் உயிர் பிழைத்து வர தனது புலம் தழைத்து வர புலம்புகின்ற நிலையுனது கோவிழியில் படுமோ. செவி இரண்டும் செவிடோ விழி இரண்டும் குருடோ. சீவனதும் இல்லாமல் செதுக்கி வைத்த சிலையோ. உனக்கென்ன அலங்காரம் அம்மா, உனக்கென்ன அபிஷேகம் அம்மா. இல்லாத பொருளுக்கு ஏன் இந்த வைபோகம் அம்மா அம்மா அம்மா. கோயில் ரொம்ப சின்னதா உள்ள இருக்கு. காளியம்மன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் தான் உன்னை கூட்டு வந்தேன். இந்த கற்பூரம் போய் கொளுத்து போ. ஆபத்தான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல கை நடத்திட்டான். வந்து ஆபத்து விலகி போயிடுங்க. மகமாய், மருவத்தூர் தாய், பக்தர்களுக்கு கூட உன் அருள் உருவத்தை காட்டாத நீ இந்த பாவியோட கண்ணுக்கு புலிவாகனியா காட்சி கொடுத்து என்ன புண்ணியவானாக்கிட்டே. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. நான் செஞ்ச பாவம் கொஞ்ச நெஞ்சமில்லை, எல்லாத்துக்கும் மேலா பெத்த தாய போல எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பகத்தை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவிக்கு, இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. ராஜேஸ்வரி, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன். மனைவியா மட்டுமில்ல, கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம உன் வாழ்க்கையை நரகமாக்கிட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிடுமா, இந்த பாவிய மன்னிச்சிடு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க மனுஷனா மாறணும், எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நான் மருவத்தூரால வேண்டாத நாளே இல்ல.
இப்ப என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. எனக்கு இதுவே போதும், இதுவே போதும். ஆனா ராஜேஸ்வரி, நான் திரும்பியும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். அதை நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. எப்படி சொல்றீங்க? நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தூக்கு மேடைக்கு போறத பத்தி கூட கவலைப்படல. ராஜேஸ்வரி, உன்னை விதவ கோலத்துக்கு ஆளாக்கிட்டு போக போறேங்கிறத நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நதி வழி கூட மாத்திடலாம், விதி வழியை மாத்த முடியுமா? ஆனா நிரபராதியான சுந்தரத்தோட மனைவி தன் மாங்கல்யத்தை இழக்க போறதை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் மனசார நம்பி இந்த சன்னிதானத்துக்குள்ள சரணடைஞ்சேன். என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துட்டாரு. அப்படின்னா சுந்தரத்துக்கு விடுதலை கிடைச்சிச்சா? விடுதலை கிடைச்சது மட்டும் இல்ல, நான் நிரபராதிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. பவானி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசக்தி போட்ட பிச்சை கொடுத்து அவளே அதை பறிச்சிருவாளோன்னு பயந்தேன். ஆனா இந்த தர்ம தேவதை சத்தியத்தை காப்பாத்திட்டான், என் சாவை தடுத்து நிறுத்திட்டான். சுந்தரம், கற்பகத்தை கொலை செஞ்சது நான் இன்னும் போலீஸ்ல சரணடையில. உனக்கு எப்படிப்பா விடுதலை கிடைச்சது? யாராலப்பா விடுதலை கிடைச்சது? என்னாலதான். நான் உயிரோடு இருக்கிறப்போ இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கற்பகம், நீ உயிரோடவா இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படிமா நீ படைச்ச? கொலை நடந்ததா சொல்லப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து என் உயிருக்கு ஆபத்து வர போறதாவும் யாருக்கும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடணும்னு ஆணையிட்டா. நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். அம்மா, என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என் கனவுல வந்து சொன்னது நான் கனவாவே நினைக்கலம்மா. நீ எனக்கு கருணையோட காட்சி தந்ததாவே நினைக்கிறேன். அம்மா, உன்னுடைய அருள் வாக்குதான் எனக்கு உயிர் மந்திரம். அம்மா, உன் வாக்குப்படி நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறேன். ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு உன் அங்க பிரதர்ஷன அருங்காட்சியை காண நான் திரும்பி வருவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. யாருக்கும் சொல்லாம நான் கோயில்ல இருந்து புறப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மனோட அத்தனை ஸ்தலங்களுக்கும் போயிட்டு ஆடிப்பூர திருவிழாவுக்காக திரும்பி வந்தப்பதா சுந்தரத்துக்கு தூக்குங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தேன். உடனே போய் நான் சுந்தரத்தை காப்பாத்தினேன். அப்படின்னா கச்சேரி முடிஞ்சு வர்றப்போ வழிமறிச்சு என்னால கொலை செய்யப்பட்டது நீ இல்லைன்னா அது யாரு? அது யாரு? இன்னுமாடா உங்களுக்கு புரியுது? எல்லாம் இந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடல் தான். பக்தியான கற்பகத்தை காப்பாத்தணும், பாவியான நீ மனம் திருந்தும்படி ஒரு சம்பவம் நிகழணும். அதே சமயம் இல்லாத பழைய மனைவி மேல சுமத்தின சுந்தரம் செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி அந்த தவறை உணரணும். இத்தனையும் நடக்க இவன் நடத்தின நாடகம் தான் அத்தனையும். கச்சேரி முடிச்சு கார்ல கற்பகமா வந்தது வேற யாரும் இல்ல, இந்த மருவத்தூர் ஆளேதான்.